ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகுப்த் நாட்டக்கில் சரித்திர சித்திரன் கீஜியே அதை தான் பார்க்க போகிறோம். அதில் தேர்டு ஒன்னான பர்ணதத் அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கந்தகுப்த், தேவசேனா இவங்க 2 பேருடைய கேரக்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பர்ணதத் அவங்களுடைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பிரஸ்தாவனா முன்னுரை. ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் ஹிந்தி கே மகா லேखक हैं. ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் வந்து ஹிந்தி உலகத்தில் வந்து ஒரு மகா எழுத்தாளராக இருக்கிறார். ஆப் கவி, நாட்டக்கார், உபன்யாசக்கார் அவர் நிபந்துக்கார் हैं. அவர் வந்து ஒரு போயட்டாக, நாடகங்களை அமைக்கக்கூடியவராக, உபன்யாசகராக, கட்டுரைகளை அமைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆப் ஐதிகாசிக் நாட்டக் லிக்னே மே நிபுண் है. அவர் வந்து வரலாற்று நாடகங்களை எழுதுவதில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறார். ஸ்கந்தகுப்த் உன்கா லிக்கா நாடக் है. ஸ்கந்தகுப்த் வந்து அவரால் எழுதப்பட்ட நாடகம். பர்ணதத் கா பாத்ரு இசி நாட்டக் கா பாத்ரு है. பர்ணதத் அப்படின்ற கேரக்டர் வந்து இந்த நாடகத்தினுடைய ஒரு பாத்திரம். ஆகே பர்ணதத் கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தா है. இப்போ வந்து நம்ம பர்ணதத்தினுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜ் விஸ்வாசி, ராஜ்யத்துக்கு எப்படி ஒரு விசுவாசம் நிறைந்தவராக இருக்கிறார். குப்த சாம்ராஜ்ய கே சாம்ராட் குமாரகுப்து மகாவீர் है. குப்த சாம்ராஜ்யத்தினுடைய சாம்ராட்டாக இருக்கக்கூடிய குமாரகுப்து வந்து ஒரு மகாவீரராக இருக்கிறார். விரத் ஹோ ஜானே பர் भी விலாசிதா உன்சே நஹி छूटती. விரத் ஹோ ஜானே பர், வயதான பிறகும் கூட அவர்கிட்ட வந்து அந்த சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது அவரை விட்டு போகலை. உன்கி தூசரி பத்னி அனந்த தேவி है. அவருடைய இன்னொரு மனைவி வந்து அனந்த தேவி. வஹு குமாரகுப்து கோ மார்க்கர் அப்னே புத்ரு கோ சாம்ராட் பனானா சாகத்தி है. அந்த அனந்த தேவி வந்து குமாரகுப்தை வந்து கொன்றுவிட்டு தன்னுடைய மகனை வந்து சாம்ராட் ஆக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவங்களுடைய மகன் யாருன்னா புரகுப்து. யஹ் ஜான்கர் பர்ணதத் துக் வியக்த் கர்த்தே है. அதை தெரிந்து கொண்ட பர்ணதத் வந்து ரொம்ப துக்கப்படுறாரு. वे मानते हैं कि स्कंद के अधिकारों के प्रति उदासीन रहने से ही सारा अनर्थ होता है. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கந்தகுப்து வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஸ்கந்தகுப்து தான் வந்து அடுத்து ஆட்சி அதிகாரத்தில் வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க தான் கரெக்டானவங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வந்து விட்டு கொடுக்குறது அப்படின்ற வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருத்தமற்ற செயல், ஒரு அர்த்தமற்ற செயலாக போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். प्रेरक भक्ति. वे स्कंद से निर्भीक होकर कहते हैं कि गुप्त कुल के शासक इस साम्राज्य को गले पड़ी वस्तु समझने लगे हैं. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கந்தகுப்து கிட்ட வந்து பயமே இல்லாமல் தன்னுடைய அந்த உணர்வை வந்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து குப்த குலத்தினுடைய இந்த ஆட்சியை வந்து நீங்கள் வந்து அரவணைத்து கொள்ளுங்கள். கலே படி வஸ்து சமஜ்னே லகே. ஏன்னா வந்து புரகுப்து, அனந்த தேவி இவங்க கையில் விடாமல் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. பர்ணதத் கா பேட்டா சக்கரபாலித் ராஜ் நியம் கே விருத் குச் கஹ்தா ஹை தோ வே உசே டான்தே ஹே. பர்ணதத்தினுடைய பையனான சக்கரபாலித் வந்து ராஜ்யத்துக்கு விரோதமாக சில விஷயங்களை சொல்லும்போது அவரை வந்து திட்டுறாரு. தன்னுடைய பையனையே வந்து திட்டுறாரு. शिष्टाचार पढ़ाते हैं. उनके व्यक्तित्व के प्रभाव से स्कंदगुप्त में परिवर्तन आता है. இவருடைய அந்த ஆளுமை தன்மை அதையெல்லாம் பார்த்து அதன் மூலியமாக ஸ்கந்தகுப்து வந்து அவருடைய மனதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. மாலவ் தேஷ் கா தூத் யுத்த में சகாயத்தா கர்னே கி பிரார்த்தனா கர்த்தா है. तो மாலவர்கள் வந்து அவங்க நாட்டினுடைய யுத்தத்தில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதுவன் வந்து சொல்லும்போது பிரார்த்தனா கர்த்தாக சொல்கிறான். அப்போது ஸ்வயம் ஸ்கந்து மாலவ் ஜானே கோ தயார் ஹோ ஜாத்தா है. அப்போது அந்த சமயத்தில் வந்து ஸ்கந்தகுப்து வந்து மாலவர்கள் இடத்துக்கு போவதற்கு தயாராகிறாரு. பர்ணதத் கி பிரேரணா சேஹி ஸ்கந்து யுத்த கர்னே ஜாத்தா है. பர்ணதத்தினுடைய அந்த உந்துதலின் பேரில், அவருடைய தூண்டுதலின் பேரில் ஸ்கந்தகுப்து வந்து போரிட செல்கிறார். வீர் புருஷ், எப்படி ஒரு வீரம் நிறைந்த மனிதராக இருக்கிறார். பர்ணதத் குப்த சாம்ராஜ்ய கே சேனாபதி है. பர்ணதத் வந்து குப்த சாம்ராஜ்யத்தினுடைய சேனாதிபதியாக இருக்கிறார். வே அப்னேக்கு ராஜ் சேவக் மான்தே हैं. அவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தினுடைய சேவகனாக தன்னை கருதுகிறார். ஒரு உண்மையுள்ள வீரனாக, ராஜ்யத்திற்கான ஒரு உண்மையுள்ள வீரனாக அவர் வந்து இருக்கிறார். राज्य की रक्षा के लिए जब भी युद्ध होता है
பர்ணதத்து உஸ்மே பாக் லேத்தே ஹே. ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக எப்பெல்லாம் வந்து போர் ஏற்படுகிறதோ, எந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் அதில் எல்லாமே வந்து பர்ணதத்து வந்து பங்கேற்றுக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மேலே அக்கறை உள்ள ஒரு மனிதராக இருக்கிறார். படி वीरता के साथ लड़ाई करके दुश्मनों को भगाते हैं और देश की रक्षा करते हैं. படி வீரதாம் ஒரு ரொம்ப ஒரு பெரிய வீரம் நிறைந்த ரொம்ப ஒரு வீரத்தோட போரிட்டு துஷ்மனோங்கோ பகானே எதிரிகளை வந்து நாட்டிலிருந்து வெளியேற்றுகிறார். அதன் மூலம் நாட்டை காப்பாற்றுகிறார். स्कंद की अनुपस्थिति में एक खून देवसेना से बुरा व्यवहार करता है. ஸ்கந்தகுப்து வந்து அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கிற சமயத்தில், அவர் இல்லாத சமயத்தில் ஏக் ஹூன் ஒரு ஹூன் வந்து தேவசேனாவிடம் வந்து தவறாக நடந்து கொள்கிறார். தப்பு பர்ணதத்து தேவசேனா கோ உஸ் துஷ்டு சே சூடாத்தேகே. அந்த சமயத்தில் பர்ணதத்து வந்து தேவசேனாவை அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையை வந்து காப்பாற்றுகிறார். அதிலிருந்து அவரை விடுவிக்கிறார். பரோபகாரி स्कंद கம்பா நதி கி बाढ़ में बह जाता है. ஸ்கந்தகுப்து வந்து கும்பா நதி ஸ்கந்தகுப்து வந்து கும்பா நதியில் வந்து அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பார். இஸ்கே பாத் ராஜ்யமே அராஜகத்தா ஃபைல் ஜாத்தி ஹே. இதுக்கப்புறமா வந்து ராஜ்யத்தில் அராஜகம் நிறைந்து விடுகிறது. राज्य के घायल सैनिक और उनके बच्चे दुखी होते हैं. ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய காயல் சைனிக் காயமுற்ற வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப கவலையில் துக்கத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க. तब परनदत्त लोगों से भीख मांगकर उन सैनिकों का देखभाल करता है. அப்போ வந்து பர்ணதத்து வந்து மக்களிடத்தில் பிச்சை எடுத்து அந்த வீரர்களை வந்து பார்த்து கொள்கிறார். இஸ் பரோபகார்மே தேஷ் சேவா பி சிப்பிகை. இந்த மாதிரியான ஒரு உணர்வுல நன்றி உணர்வுல இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் வந்து நாட்டு பக்தி நாட்டினுடைய சேவை அப்படின்றது நிறைந்திருக்கிறது. சிப்பிகை திருட மனஸ்வி எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மனதுள்ளவராக இருக்கிறார். भीख मांगने की स्थिति बहुत दयनीय स्थिति होती है. भीख मांगने அப்படின்னா ஒரு பிச்சை எடுத்து காப்பாற்றிக்கணும் அப்படின்ற நிலைமை வந்து ரொம்ப அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான தயனீய ஸ்திதி, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப தாங்கிக் கொள்ளவே முடியாத, ஏன்னா வந்து ஒரு சேனாதிபதியாக இருக்கார், அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ऊपर से लुच्चों का उपद्रव और उनसे देवसेना को बचाने का जिम्मा ऐसी विकट परिस्थिति में भी பர்ணதத்து அட்டல் रहता है. இதுக்கு மேலே வந்து முட்டாள்கள், அதாவது வந்து எதிரிகளினுடைய அந்த உபதிரவம், அப்புறம் தனக்கு தேவையில்லாதவங்க, நாட்டுக்கு விரோதத்தனமாக செயல்படக்கூடியவங்க, அப்புறம் தேவசேனாவை காப்பாற்றுவது, இந்த மாதிரியான விக்கட் பரிஸ்திதி, இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் வந்து பர்ணதத்து வந்து ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப ஒரு மன உறுதி கொண்டவராக அவர் வந்து இருக்கிறார். வஹ் அப்னே ஆப் சே கஹ்தா ஹை கி ஏக் பூந்து ஆசும் பி ந கிரே. அவர் வந்து தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறார், என்னன்னா ஒரு துளி கண்ணீர் கூட விடக்கூடாது, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறார். பர்ணதத்து ரோனா மத், அதான் அவர் வந்து தனக்குத்தானே வந்து ஒரு துளி கண்ணீர் கூட விடக்கூடாது, அந்த எவ்வளோ ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கார், அப்போ கூட வந்து அவர் ஒரு துளி கண்ணீர் கூட விடலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஸ்திதி சுதார் ஜாயேகி சப் பூர்வவத் ஹோங்கே इसके लिए जान बचाकर रखना है. இந்த ஸ்திதி சுதார் ஜாயேகி, இந்த சுச்சுவேஷன் வந்து மாறும், எல்லாமே வந்து பழையபடி மாறும், எல்லாமே வந்து நன்மையாக முடியும். இஸ்கேலியே ஜான் பச்சாக்கர் ரக்கனா ஹை. ஸோ அதுக்காகவாது நம்ம வந்து உயிரை வந்து காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும், எல்லா சுச்சுவேஷனுமே மாறும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பத்து ஜடிக்கே பேடு ஜெய்சே துக்குமே பி தீரஜ் தர்த்தா ஹை. பத்து ஜடிக்கே பேடு, இலையுதிர் காலத்தில் கூட ஒரு மரம் வந்து எப்படி வந்து அந்த துக்கத்துலேயும் கூட தீரஜ் தர்த்தாகை, ஒரு மன உறுதியோட அந்த கிளைகளையும் அந்த மரத்தையும் அந்த தாங்கி எப்படி அந்த மரம் இருக்கோ அது போல் நாம் இருக்கணும், அது மாதிரி அவர் இருக்கார். சச்சா வீர், ஒரு உண்மையான ஒரு வீரராக இருக்கிறார். ஸ்கந்து லவுட்டாகை, ஸ்கந்தகுப்து வந்து திரும்பி வந்துடுறாரு, அந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பார்ல, அப்போ தப்பிச்சு வந்துடுறாரு. சைன்யக்கு ஆயோஜன் ஹோத்தாகை சப் ஹூனோ சே அந்திம் லடாயி லடுத்தேகே.
ஸோ இப்போ வந்து தன்னுடைய சேனைகளோட வந்து அவர் வந்து ஏற்பாடு செய்து அங்கே இருக்க கூணர்களோட வந்து கடைசி போரை போரிடுகிறார். ஸ்கந்த் சத்ருவோங்கோ காட் கிராத்தா ஜாத்தா ஹை பர்ணதத்து பி உஸ்கா சாத் தேத்தி ஹை. ஸ்கந்தகுப்து வந்து அந்த எதிரிகளை வந்து போரிட்டு அவர்களை வந்து வீழ்ச்சி அடைய செய்கிறார். அப்போ வந்து பர்ணதத்தும் வந்து அவர் கூட இருக்கிறார். அவருடைய அந்த உதவியையும் அவரும் தன்னுடைய அந்த பங்கை வந்து அளிக்கிறார். தப் ஸ்கந்து கோ பச்சானே கே பிரயத்னமே வே ஸ்வயம் மர் ஜாத்தே ஹே. அப்போ வந்து அவர் ஸ்கந்தகுப்தை காப்பாற்றுவதற்காக அந்த முயற்சியில் அவர் இறந்து விடுகிறார். नाटक के आरंभ में पर्णदत्त देश के लिए लड़ते लड़ते मरने की कामना प्रकट करते हैं. நாடகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே பர்ணதத்து வந்து தேசத்தை காப்பாற்றுவதற்காக நிறைய விதங்களில் போரிட்டு கடைசியில் அவருடைய அந்த போர் குணத்தையும் நாட்டிற்காக தான் இறப்பேன் அப்படின்ற அந்த உணர்வையும் வந்து வெளிப்படுத்துகிறார். அந்துமே வகு காம்னா பூர்ண ஹோத்திகை. கடைசியில் அவருடைய அந்த வேலையும் வந்து முடிவடைந்தது. அதாவது அவர் கொண்டிருந்த அந்த மன உணர்வு நாட்டுக்காக வந்து போரிட்டு நாட்டுக்காகத்தான் வந்து அவர் உயிரையும் விடுகிறார். उपसंहार முடிவுரை. जिन धातुओं से एक देशभक्त वीर क्षत्रिय की सृष्टि होती है पर्णदत्त ठीक उन्हीं धातुओं के बने हैं. जिन धातुओं से ஒரு நாட்டினுடைய தேசபக்தி நிறைந்த ஒரு வீரன், ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணுமோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்ககிட்ட இருக்கணுமோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிருஷ்டி ஹோத்திகை பர்ணதத்து டீக் உன்ஹி தாத்துவோம் அந்த எல்லா விஷயங்களுமே நிறைந்த ஒரு மனிதராக, சரியான ஒரு வீரனாக, நாட்டு பக்திக்கு என்னென்ன தேவையோ அந்த வீரனாக அவர் வந்து இருக்கிறார். அது எல்லா விஷயங்களுமே அவரிடத்துல இருக்கிறது. उनका एकमात्र ध्येय देश कल्याण है. उसी के लिए वे जीते मरते हैं. அவருடைய முழுசான ஒரு அவருடைய என்ன அவருக்கு தேவை என்னன்னா நாட்டினுடைய அந்த நன்மை மட்டும்தான். இறுதியில் அதற்காகவே வந்து அவர் இறந்தும் போகிறார். இஸ்தரஹ் பர்ணதத்துக்கா சரித்திர சித்திரன் கூபுகுவாக இந்த மாதிரி பர்ணத்தினுடைய சரித்திர சித்திரன் வந்து சரியான முறையில் இங்கே இருக்கிறது, இங்கே வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம பார்த்த இந்த பர்ணதத்து வந்து அவருடைய கேரக்டர் வந்து சரியான விதத்தில் இருக்கிறது. தன்னுடைய செயலை சரியான முறையில் செய்திருக்கக்கூடிய ஒரு ராஜ விஸ்வாசியாக அவர் இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சரித்திர சித்திரன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுத்திருக்க விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது. அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, நான் எடுத்துருக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அது எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.